இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் தோனியிடம் நடுவர் ஆலோசனை கேட்ட காட்சிகள் தற்போது வைரலாகியுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி 313 ரன்கள் எடுத்தது. இதில் 42வது ஓவரை குல்தீப் யாதவ் வீசினார். அந்த ஓவரில் இறங்கி விளையாட முயன்ற மேக்ஸ்வெல்லை தோனி ஸ்டம்பிங் செய்ய முயற்சித்தார். ஸ்டம்பிங் செய்த தோனி அப்பீல் கேட்கவில்லை. ஆனால் குல்தீப் அவுட் கேட்டார். இதனையடுத்து லெக் திசையில் நின்ற நடுவர் அவுட் என்பதை முடிவு செய்ய மூன்றாவது நடுவரின் தீர்ப்பை சைகை காட்டினார். பின்னர் தோனியிடம் நெருங்கி வந்த நடுவர் இது அவுட்டா என்று கேட்டார். அப்போது இல்லை என்பது போல் அவர் தன்னுடைய தலையை ஆட்டினார் தோனி. பின்னர் மூன்றாவது நடுவரின் முடிவிலும் அவுட் இல்லை என்றே வந்தது. முதலில் அவுட் என்று கேட்ட குல்தீப் யாதவும் தோனி எதுவும் கேட்காததை பார்த்ததும் இது அவுட் இல்லை என்று அமைதியாகிவிட்டார். முன்னதாக தன்னுடைய சொந்த மைதானமான ராஞ்சியில் பேட்டிங் செய்ய மைதானத்திற்குள் நுழைந்த தோனிக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் தங்களுடைய செல்போனில் எல்லோரும் ஒரே நேரத்தில் லைட் அடித்து காட்டினர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் தற்போது பார்த்தீங்கன்னா 4வது போட்டி நடைபெற்று வருது. இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி தொடக்கம் முதலே அபாரமாக ஆடியது. துவக்க வீரர்கள் ரோஹித் சர்மா 95 ரன்களும், சிக்கர் தவான் 143 ரன்களும் விளாசினர். அதற்கு பிறகு வந்த ரிஷப் பண்ட் 36 ரன்களும், விஜய் சங்கர் 26 ரன்களும் எடுக்க இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 358 ரன்கள் குவித்தது. ஆஸ்திரேலியாவின் பேட் கமின்ஸ் 5 விக்கெட்டுகளும், ரிச்சர்ட்சன் 3 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இந்த கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்தார் பும்ரா. இதனை பார்த்த கேப்டன் விராட் கோலி அறையில் இருந்து எழுந்து குதித்து கொண்டாடினார். இந்த வீடியோ தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல ஆஸ்திரேலியாவும் கொஞ்சம் கூட சலிச்சதில்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்தியா 50 ஓவரில் 358 ரன்கள் அடித்தாலும் போராடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா 21 பாலுக்கு 14 ரன்கள் தான் அடிக்க வேண்டியது இருக்கு. கிட்டத்தட்ட 345 ரன்கள் அடிச்சிருக்காங்க இது வரைக்கும். இன்னும் ஒரு 21 பாலில் ஒரு 14 ரன்கள் தான் அடிக்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வின் பண்ணிடுவாங்க. என்னதான் நம்ம 350 ரன் அடித்தாலும் நம்ம பவுலிங் ரொம்பவே சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனை பொறுத்தவரை கவாஜா வந்து 91 ரன்களும், ஹான்ஸ்காம் வந்து 117 ரன்களும், மேக்ஸ்வெல் வந்து 23 ரன்களும், டர்னர் வந்து 81 ரன்களும் அடித்து விளாசிருக்காங்க. கிட்டத்தட்ட இதில் நல்ல பேட்ஸ்மேன் யாருன்னா டர்னர் அவர்கள் வெறும் 41 பாலில் 81 ரன் அடித்து பயங்கரமாக ஆஸ்திரேலியாவுக்கு வந்து ரன்னை ஏற்றி கொடுத்துருக்காருனே சொல்லலாம். அதாவது ஆரம்பத்தில் நம்ம இந்தியாவோட ஸ்கோரை பார்த்துட்டு கண்டிப்பாக ஆஸ்திரேலியாலாம் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இதனால் இந்தியா பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. குறிப்பாக வந்து தவானும் ரோஹித்தும் இவ்வளோ அடிச்சும் ஜெயிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.